கோரிக்கை மனுவுடன் வந்த மாற்றுத்திறனாளியை தாழ்மையோடு மனுவை வாங்கி கண்டிப்பாக செய்து தருகிறேன் என வாக்கு கொடுத்த அமைச்சர். அவிநாசி தொகுதியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வேட்பாளராக போட்டியிட்டு தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் அமைச்சர் கமலி அவர்கள். இவர் எல் முருகனை 15,373 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றவர். அமைச்சர் கமலியை பார்த்தால் ஒரு எம்எல்ஏ என்ற தோற்றமே இல்லாமல் சாதாரணமாக நம்மில் ஒருவராக தெரிவார். சட்டமன்றத்தில் பதவியேற்புக்கு வந்தபோது கூட பலரும் அவரை பார்த்து சமூக வலைத்தளங்களில் ஆச்சரியமாக தெரிவித்தனர். ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு தங்கைக்கு முதல்வர் விஜய் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தது அனைவராலும் பாராட்டப்பட்டது. இந்நிலையில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் அமைச்சர் கமலி அவர்களை சந்திக்க அவருடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தார். அப்போது அவர் ஒரு மனுவுடன் வந்து எனக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்கு அமைச்சர் கமலி அந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். அந்த மாற்றுத்திறனாளியிடம் அமைச்சர் நடந்து கொண்ட விதம் அனைவராலும் பாராட்டப்பட்டது.